வாழ்ந்து வந்திருக்கின்றனர். அவர்கள் தங்களின் முக்கிய பணியாக திருநூலை தோல் சுவடிகளில் வடிவம் எடுத்தனர். அவர்கள் எழுதி வைத்த மிக பழமையான விவிலிய தோல் சுவடிகள் குர்ஆன் குகைகளில் சிறு வடிவம் இங்கு வைக்கப்பட்டிருப்பதை நீங்கள் காணலாம். அடுத்து புனித பூமி பயணத்தின் இறுதி கட்டமாக சாக்கடலுக்கு வந்திருக்கின்றோம். இதன் நீரில் உப்பின் அடர்த்தி மிக அதிகம். 34% உப்பினால் தண்ணீரில் மக்கள் மூழ்காமல் மிதந்திடுவர். நண்பர்களே, இதுவரையில் இயேசு பணி செய்த புனித பூமியை சுற்றி ஒரு சிறு பயணம் செய்திருக்கிறோம். இது ஒரு எளிய முயற்சி. அனைத்தையும் இதில் உள்ளடக்க இடமில்லை. இயேசு வாழ்ந்த பகுதிகளை உங்கள் முன் கோடிட்டு காட்டுவதே இதன் நோக்கமாகும். அன்புக்கு இனியவர்களே, நமது புனித பூமி பயணத்தின் உச்சகட்டமாக மாநிலத்துக்கு வாழ்வின் வழியை திறந்து வைத்த இயேசுவின் சிலுவை மரணத்தை சந்திக்க இருக்கிறோம். அவரின் மரண நிகழ்வை ஒழுக்கமாக நோக்குவோம். நமது வாழ்வின் போராட்டங்களை, சோதனைகளை, தேவைகளை சிலுவையில் மறித்த இயேசுவின் பாதத்தில் இப்போது இந்த நிகழ்ச்சியில் உணர்வுடன் அடக்க நிகழ்வையும் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு இறந்தார். ஆனால் அவரின் இழப்பாக முடியவில்லை. உயிர்ப்பாக வெற்றி பெற்றது. அவரின் உயிர்ப்பைத்தான் பெற்று செல்ல வேண்டும்.